நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல உங்களுடைய எதிர்காலத்தை நீங்களே கணிக்க முடியும். அதற்கு நீங்க ஜோதிடராகவோ அல்லது அருள்வாக்கு சொல்ல தெரிந்தவராகவோ இருக்க வேண்டாம். உங்களுக்கு வரக்கூடிய நல்ல தீய விஷயங்களை நீங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும். அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாம எல்லாருமே ஒரு சில நேரங்கள்ல குழப்பத்துல இருக்கிறது சகஜமான சூழ்நிலை தான். அந்த மாதிரி நீங்க பிரச்சனையில மாட்டி இருக்கிற நேரத்துல அதற்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்க செய்வீங்க. அதாவது ஜோதிடர்களை அணுகலாம், அல்லது அருள்வாக்கு சொல்பவர்களை அணுகலாம், அல்லது கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை செய்வீங்க. ஆனா இது எதுவுமே இல்லாம நீங்களே இறைவனிடம் நேரடியாக உத்தரவு கேட்கும் முறை, அதாவது என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான முடிவு எடுக்கலாம் அப்படின்ற குழப்பத்துல இருக்கும் பொழுது இறைவனிடம் நீங்க எப்படி நேரடியாக தொடர்பு கொண்டு அவருடைய உத்தரவை வாங்குறது அப்படிங்கறத பார்க்கலாம். இறைவனிடம் தீர்வு கேட்கும் முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதற்கு நீங்க ஜோதிடமோ அருள்வாக்கோ தெரிந்திருக்கணும்னு இல்ல. இதற்கு நீங்க 2-3 வழிகளை பின்பற்றினாலே போதும். வெள்ளிக்கிழமை முழுவதும் நீங்க விரதம் இருந்து, அதாவது எளிமையான உணவுகளை எடுத்துக்கலாம். மாலை 7 மணிக்கு மேல் இறைவனுக்கு நீங்க விளக்கேற்றி மலர்கள் சாற்றி இறைவன் முன்னாடி கண்களை மூடி அமர்ந்து உங்களுக்கு தியானம் செய்ய தெரிந்தா நீங்க தியானம் செய்யலாம். அல்லது உங்களுக்கு தியானம் செய்ய தெரியலைனா 48 அப்படின்ற எண்ணிக்கையில இருந்து பின்னோக்கி நீங்க 1 வரை எண்ணணும். அதாவது 48, 47, 46, 45, 44, 43, 42, 41 இந்த மாதிரி 48ல இருந்து 1 வரை நீங்க பின்னோக்கி எண்ணணும். இந்த மாதிரி செய்வதன் மூலமாக உங்களுடைய மனது ஒருநிலைப்பட்டு இறைவனுடைய அருளை நீங்க உணர முடியும். இது எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இறைவன் கிட்ட நீங்க எந்த விஷயத்துக்கு பதில் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல நீங்க உறுதிப்படுத்திக்கிறணும். அதாவது உங்களுடைய வேலை சம்பந்தமா கேக்குறீங்களா, திருமணம் சம்பந்தமா, குழந்தை சம்பந்தமா, என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அத நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இதற்கான பதிலை எனக்கு தெரியப்படுத்துங்க, இதற்கு நான் பதில் தெரியாம ரொம்பவுமே குழப்பத்துல இருக்கேன், அதற்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு நீங்க இந்த எண்ணிக்கையை பின்னோக்கி எண்ண ஆரம்பிச்சுட்டு 10 நிமிடங்கள் அப்படியே கண்களை மூடி அதே இடத்துல அமர்ந்துருங்க. உங்களுக்கு தியானத்தில் அனுபவம் இருக்கு, உங்களுக்கு ஓரளவு தெய்வ சக்திகளை அறிந்து கொள்ள முடியுது, உணர முடியுது அப்படின்னா உங்களுக்கு பதில் அந்த 10 நிமிடங்கள்லேயே உணர முடியும். இறைவன் உங்களுடைய எண்ணங்கள் மூலமாகவே உங்களுக்கு தெரியப்படுத்துவார். ஒருவேளை உங்களுக்கு அந்த அளவுக்கு தியானம் செஞ்சு இறை சக்திகளை தொடர்பு கொண்டு பழக்கம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அன்று இரவு அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இதற்கான பதில் கிடைக்கிறது அவங்கவங்களுடைய ஆத்ம பலத்தை பொறுத்து. ஆத்ம பலம் அதிகம் இருப்பவர்களுக்கு உடனே பதில் கிடைச்சிடும். ஆத்ம பலம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு அன்று இரவு கனவில் அதற்கான பதில் தெரியும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்கு, என்ன மாதிரியான முடிவு எடுக்கணும்னு தெரியல, என்ன மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல நடக்க போதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வத்திட்ட நீங்களே நேரடியா கேட்டு அதற்கான பதில தெரிஞ்சுக்கிற வழிதான் இது. நம சிவாய.